திமுக எல்லோரையும் அரவணைக்கிற நிலையில் இப்போது இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மோடியினுடைய வருகைக்கு முன், மோடியினுடைய வருகைக்கு பின் என்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உருமாறி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு, அதே போன்று டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய பிளவு சக்திகளில் மேஜர் பார்ட்ட கையில வச்சிருந்தவர் அவரு. இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வலு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். எதிரியினுடைய பலத்தை எப்போதும் குறைத்து மதிப்பிடக் கூடாது. ஒன்றுபட்ட அதிமுக களத்தில் நின்றால் அந்த களம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை 2014 தேர்தல் களம் உணர்த்தி இருக்கிறது, 2016 தேர்தல் களம் உணர்த்தி இருக்கிறது. இந்த இரண்டு தேர்தல்களும் அதிமுகவினுடைய வரலாற்றில் புதிய அத்தியாயங்களை தந்த தேர்தல்கள். 2011 வெற்றியை கூட நீங்க சாதாரண வெற்றியாகத்தான் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, இதுவரை தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத ஆன்டி இன்கம்பன்சி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு 2006 2011 வரை இருந்தது என்பது யதார்த்தமான உண்மை. 2Gயினுடைய ஊதி பெரிதாக்கப்பட்ட அந்த பிம்பம், ஆளுகிற அரசுக்கு எதிராக வைக்கப்பட்ட பிரச்சாரங்கள் ஒரு பக்கம், இப்படி அந்த தேர்தல் களம் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நகர்ந்த தேர்தல் களம்.